தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் நாம் முருகப்பெருமானின் 4வது படைவீடாகிய திருவேரகம் என்னும் சுவாமிமலை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். திருவேரகம் என்னும் சுவாமிமலை தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சுவாமிமலை இயற்கையான மலை அன்று, கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ள மாடக்கோவிலே ஆகும். தமிழ் ஆண்டுகளை குறிக்கும் 60 படிக்கட்டுகளை எளிதில் ஏறி மேல்தளத்தை அடையலாம். பகுதிக்கு 30 படிகள் வீதம் 2 பகுதிகளாக கட்டப்பட்டுள்ள அமைப்பு படியேறுதலை மிகவும் எளிதாக்கிவிட்டது. அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது சுவாமிமலையே ஏரகம் என்பது குறித்ததாகும். திருமுருகாற்று படையில் நக்கீரர் குறிப்பிடும் ஏரகம் சுவாமிமலைதான் என்பது அருணகிரிநாதர் போன்ற அருளாளர்களின் கருத்து. காவேரி நேர் வடக்கிலே என்ற அருணகிரிநாதர் சுவாமிமலையின் இருப்பிடத்தை புவியியல் அறிஞர் போல் குறிப்பிட்டுள்ளார். காவிரி புறம்பு சுற்றும் ஏரகம் என்றும் அவர் சுவாமிமலை திருப்புகழில் உரைக்கிறார். ஏர் என்ற சொல் அழகு, சிறப்பு, தெய்வத்தன்மை, பெருமை போன்ற பொருள்களை தரும். முருகனின் அழகிய அகம், அதாவது வீடு, ஏர் கூட்டல் அகம் ஏரகமாயிற்று. இச்சொல்லானது இலக்கியங்களில் மிக அரிதாகவே தெய்வத்தன்மை வாய்ந்த இடங்களில் மட்டுமே எடுத்தாளப்பட்டிருக்கிறது. சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கையிலையில் இருந்து இயற்றிய திருக்கைலாய ஞான உலாவில் இச்சொல் இடம்பெற்றுள்ளது. சிவபெருமான் கைலையில் எழுந்தருளி இருக்கும் திருக்கோவிலை சேரமான் பெருமாள் நாயனார் ஏறார் திருக்கோவில் என்று சிறப்பித்துள்ளார். இறைவன் அமரும் பொன்னூசலை மாணிக்கவாசக சுவாமிகள் ஏறாரும் பொற்பலகை என்று போற்றுகிறார். உலகங்கள் அனைத்தையும் கண்ணனின் திருவாயில் கண்டாள் யசோதை. அதனால் அவளை ஏறார்ந்த கண்ணி என்று சூடிக் கொடுத்த சுடற்கொடியாகிய ஆண்டாள் சிறப்பித்து கூறுகிறாள். எனவே இணையற்ற தெய்வத்தன்மையும் அழகும் சிறப்பும் புகழும் வாய்ந்த படைவீடு திருக்கூட்டல் ஏர்கூட்டல் அகம் சமம் திருவேரகம் என்று பெயர் பெற்றுள்ளது என்பது இதனால் தெளிவாகிறது. உழவு தொழிலே எக்காலத்து மக்களுக்கும் வாழ்வின் ஆதார தொழிலாக திகழ்கிறது. ஏர் என்றால் கலப்பை, உழவு தொழிலுக்கு மிகவும் உன்னதமான கருவி. பால்வளம் என்ற வெண்மை புரட்சிக்கு தயிர் கடையும் மத்தே ஆதாரம். உடுப்பியில் உறையும் கிருஷ்ணன் தன் கையில் மத்தை ஏந்தியுள்ளான். அவனுடைய அண்ணன் பலராமன் கலப்பையை தோளில் சுமந்து நிற்கிறான். ஏர்தொழிலின் வழியே மக்களின் ஆதார தேவையான உணவுப் பொருள்களை விளைவித்து நெற்களஞ்சியம் என்று பெயர் பெற்ற பூமி சோழ மண்டலம். ஏர்தொழிலால் சிறந்து விளங்கும் பகுதியில் அமைந்த படைவீடு என்ற பொருளில் ஏரகம் என்ற பெயர் பெற்றுள்ளது என்றாலும் பொருந்தும். தொடர்ந்து நாம் சுவாமிநாதனின் பெயர் காரணம் குறித்து சிந்திப்போம். ஏரகத்தில் உறையும் முருகன் சுவாமிநாதன் என்ற பெயரில் புகழ் பெற்று விளங்குகிறான். சுவாமி என்றால் தலைவன் அல்லது கடவுள் என்று பொருள். எனினும் அச்சொல் முருகப்பெருமானையே குறிக்கும் சொல் என்று அமரம் ஆகிய வடமொழி நிகண்டு கூறுகிறது. நாதன் என்றால் தலைவன், சுவாமிநாதன் என்றால் இறைவனாகிய தலைவன் என்று பொருளாகிறது. சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாகி உபதேசம் செய்த ஆதி குருநாதன் சிவபெருமானே முருகனிடம் உபதேசம் பெற்றதால் பரமகுரு என்றும் குருநாதன் என்றும் சிறப்படைந்தான் முருகன். சுவாமியாகிய சிவபெருமானுக்கு உபதேசித்த குருநாதன் என்ற பொருளில் ஏரகத்து முருகன் சுவாமிநாதன் என பெயர் பெற்றான். தொடர்வது பிரணவ உபதேசம் குறித்ததாகும். குழந்தை முருகன் கையிலையில் அமர்ந்திருந்தான். சிவபெருமானின் திருவடியை வணங்கி வந்த படைப்பு கடவுளாகிய பிரம்மனை பார்த்து
நீர் இங்கு எமக்கு முன்னால் வருக என்று அழைத்தான் முருகன். பிரம்மன் முருகனின் முன்னால் வந்து பணியாதது போல் பணிந்தான். அதாவது அகந்தையால் வணங்க விருப்பமில்லாது வணங்கினான். தான் படைப்புக் கடவுள் என்றும் முருகன் சிறு குழந்தை என்றும் பிரம்மன் எண்ணினான். முருகவேள் பிரம்மனின் உள் மனத்தை உணர்ந்தான். பிரம்மனே, இப்படி அமர்க என்று கூறி அவனை அமரச் செய்தான். அமர்ந்த பிரம்மனிடம் நீ புரிந்திடும் தொழில் என்ன என்று வினவினான். சிவபெருமானின் ஆணையின்படி நான் அனைத்தையும் படைப்பவன் என்றான் பிரம்மன். எனவே உமக்கு நான்மறைகள் நன்றாக தெரியுமல்லவா என்று முருகப்பெருமான் வினவினான். வேதங்களையும் ஆகமங்களையும் ஈசன் எமக்கு உரைத்து அருளியுள்ளார் என்று பதிலளித்தான் பிரம்மன். முதல் வேதமாகிய ரிக்வேதத்தை சிறிது கூறுக என்றான் முருகன். வேதங்களின் முன்னால் கூறும் பிரணவத்தை கூறி ஓம் என்ற மந்திரத்துடன் ஓதத் தொடங்கினான் பிரம்மன். பிரம்மனே, மறைகளுக்கு முன்னால் ஓதும் ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் உமக்கு தெரியுமா என்று முருகன் வினவினான். அதனை கூற இயலாத பிரம்மன் திகைத்து நின்றான். தூய வேதங்களுக்கு எல்லாம் முன்பும் பின்பும் ஓதும் ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை உணராமல் தாமரையில் அமரும் பெரியவனாகிய படைத்தல் கடவுளே திகைத்தான். எவரும் எமக்கு தெரிந்ததை சொல்வேன் என்று கூறுவது நகைப்புக்கு உரியது என்கிறார் நான்மறைகளும் திருமுறைகளும் கற்றவரான கச்சியப்ப சிவாச்சாரியார். எவரும் நாடி உணர முடியாத பிரணவத்தின் பொருள் என்னவென்று கூற இயலாத பிரம்மன் திகைத்தான். முதலில் கூறும் மந்திரத்தின் பயனை கூட அறிய இயலவில்லை. நீர் படைப்புத் தொழில் புரிவதும் இது போன்றுதானா என்று வினவிய முருகன் படைப்புக் கடவுளான பிரம்மனின் 4 பெரிய தலைகளும் குலுங்கும்படியாக தனது கரத்தினால் குட்டினான். தொடர்வது சிறையில் பிரம்மன். குட்டுப்பட்ட பிரம்மனை வீரவாகுத்தேவர் முதலான துணைவர்களை கொண்டு சிறையில் அடைக்கச் செய்தான் முருகன். பிரம்மனின் படைப்புத் தொழிலை கந்தவேள் தானே செய்யத் தொடங்கினான். படைப்புத் தொழிலை முருகன் மேற்கொண்டதால் அத்தொழில் மிகவும் சிறப்பாக நடந்தது. ஏனெனில் முருகன் படைத்த உயிர்கள் குறைபாடுகள் இல்லாமல் இனிதே தோன்றின. அதே நேரத்தில் தனது மகன் குட்டுப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை அறிந்த திருமால் பிரம்மனை விடுதலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். தேவர்களையும் அகத்தியர் முதலான முனிவர்களையும் தமது இருப்பிடத்திற்கு அழைத்து வரச் செய்தார். திருமால் அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு திருக்கையிலையை அடைந்தார். ஈசனிடம் விவரம் கூறி பிரம்மனை விடுவிக்க வேண்டினார். சிவபெருமான் நந்திதேவரை அழைத்தான். பிரம்மனை விடுவித்து அழைத்து வர அருளாணையிட்டான். நந்திதேவர் முருகனிடம் விரைந்து சென்று பிரம்மனை விடுவித்து வர பணித்தார் சிவபெருமான் என்று கூறினார். அதனை கேட்ட முருகவேள் கோபத்துடன், பிரம்மனை விடுவிக்க இயலாது, இங்கு நின்றால் உம்மையும் சிறையில் அடைப்பேன் என்று நந்திதேவரிடம் கூறினான். முருகனின் சினத்தை கண்டு அஞ்சிய நந்திதேவர் விரைவாக கையிலைக்கு திரும்பி ஈசனிடம் நிகழ்ந்ததை உரைத்தார். கருணை மிக்க கண்ணுதர் பெருமான் தானே நேரில் சென்று பிரம்மனை விடுதலை செய்திட கூறினான். ஐயனே, தங்களின் அருளின் திறம் அழகாக உள்ளது. மறைகளின் முதல் எழுத்தையே உணராத ஒருவனை முதற் தொழில் இயற்றும் பொறுப்பில் அமர்த்தி உள்ளீர்கள். எக்காரணத்தால் பிரம்மனுக்கு இப்பொறுப்பை அருளினீர்களோ என முருகன் ஈசனிடம் வாதாடினான். வேதங்களின் முதல் மந்திரத்தின் பொருளை அறியாதவன் எங்கனம் உயர் பதவியில் நீடிக்கலாம்? இதுவே முருகனின் வாதம். அது மட்டுமா, பிரம்மன் குறுக்கு வழியில் படைத்தல் பதவியில் அமர்ந்து விட்டானா என்பதும் முருகனின் கேள்வியாக இருந்தது. திருவேரகம் என்னும் சுவாமிமலையின் பெருமையை நாளையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் திருவேரகம் குறித்தும் சுவாமிமலையே ஏரகம் என்பது குறித்தும் சுவாமிநாதனின் பெயர் காரணம் குறித்தும் பிரணவ உபதேசம் பற்றியும் சிறையில் பிரம்மன் அடைக்கப்பட்டதை குறித்தும்
பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.